சிபி தமிழரசு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் பிஸ்னஸ் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும் இது பத்து பண்ணால் கணேஷ் எப்படியா தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ கணேஷ் குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே என்னையா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது எல்லாம் அந்த தமிழோட விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க, அவளுக்கு இங்கே சம்பாதிக்கிறதெல்லாம் பத்தலையா, அதனால தனியாக பிஸ்னஸ் தொடங்க போகிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கணேசா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவளை எவ்வளோ டார்ச் எனக்கு கொடுக்கா தெரியுமா, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பிவிடலான்னு பார்த்தாக்கி அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது தமிழில் பிஸ்னஸ் பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கவும் உடனே கணேஷ் ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இது கெட்டதுமே குறிஞ்சிநாத் சொல்கிறாங்க, கணேஷ் என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டே இல்லை, இன்னும் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் அவங்க கடையை ஓப்பன் பண்ணவும் அப்போ ஜானு அதுக்கப்புறமா சிபி எல்லாருமே கடைக்கு வரவும் அப்போ அந்த நேரம் பார்க்க சில அதிகாரிகளாம் வராங்க. அவங்கள பார்த்ததுமே உடனே ஜானு என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த கடைக்கு சீல் வைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே சிபியும் ஜானும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் சீல் வைக்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் இதுக்கு அவங்க முறையாக எந்த அனுமதியுமே வாங்கலை, அதுக்காக தான் சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கவும் இப்போ ஜானு சொல்கிறாங்க, அங்கே பாருங்க நாங்கள் இன்னைக்கு கடையை திறந்து உடனே சேல்ஸ் பண்ணதுக்கெலாம் இல்லை, இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கனால ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கடையை ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு பிறகு என்னென்ன ரூல்ஸோ அது எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவள் கடையை ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க மேடம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, கடையை இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க, இன்னைக்கு உடனே மூடி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே ஜானு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கடைக்குன்னு சொல்லிட்டு எந்த லைசன்ஸுமே எடுக்கலை, அப்படி இருக்கும்போது கடையை இப்போமே நாங்கள் சீல் வைக்க போகிறோம் அப்படிங்கவும் உடனே சிபி வராங்க, உங்களுக்கு லைசன்ஸ் தானே வேணும்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க தன்னுடைய லைசன்ஸை காட்டவும் அப்போ அவங்க அதிகாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாருங்க சார் இந்த கடைக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால இதை நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த கடை என்னுடைய மாமியார் அதாவது என்னுடைய ஒய்ஃபோட அம்மா தான் கடையை ஓப்பன் அதாவது அவங்க தான் ஏற்பாடு பண்றாங்க, அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்கு மருமக அப்படின்னா இந்த லைசன்ஸ் செல்லும்ல அப்படிங்கவும் இது கேட்டதுமே இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியது தானே, அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க திறந்துக்கலாம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே அவங்க சிபி இப்படி சொன்னதை பார்த்துட்டு ஜெயராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற மீனாவும் கணேசும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு சிபி சொல்லி கடைசியில் தடுத்து நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ உடனே மீனா கிட்ட கணேஷ் சொல்றாங்க, எங்க பாரு போற போக்கே சரியில்லை, இவ இப்படிலாம் போயிட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம், தன்னுடைய அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப முறையோட சொல்லிட்டு இருக்கிறானே, இதெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு மீனா கோவத்தோட சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க நினைக்கிறாங்க, சிபிக்கு தான் தமிழ் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது கடையை உங்கள் கையால் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு கிட்ட சொல்லவும் ஜானுவும் கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்படவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தமிழும் சிபிக்கு காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் சிபிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும் எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவை பார்த்து நீ அத்தைன்னு சொன்னேலா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா மேலே நீ கோவமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமாக நீ இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்து தெரியுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்க மேலே எனக்கு கோவம் இருக்கிறது என்னமோ உண்மை தான், ஆனால் அதுக்காக மற்றவங்ககிட்ட விட்டு கொடுக்க முடியுமா என்ன, அவங்க உன்னுடைய அம்மானா எனக்கு மாமியார் தானே அப்படிங்கவும் அப்போ தமிழ் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கணேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீனா கிட்ட போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு நீ இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் சிபி உனக்கு பையனாக இருக்க மாட்டான், அந்த குடும்பத்தோட அவன் போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழும் அவங்க சிபியும் வரவும் உடனே மீனா சிபி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சிபி வராங்க. ஆமாம் எதுக்காக நீ இந்த மாதிரிக்கெலாம் உன்னுடைய லைசன்ஸை அங்கே கொடுத்த, நீ எதுக்காக உங்கள் குடும்பத்துக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான் தமிழ் குடும்பம் என்னுடைய குடும்பம் தானே அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவள் தமிழ் எனக்காக என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா அப்படிங்கும்போது, ஏன்டா நான் உன்னுடைய அம்மா தானே உனக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அம்மா சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்காக உன் கதையை நீ முடிச்சுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மீனா பார்க்குறாங்க, என்னடா உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆனால் தமிழ் எனக்காக உன் கதையை முடிச்சுக்கோன்னு சொன்னாக்கி கண்டிப்பாக அவன் முடிச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், இது தாமா தமிழுக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசம், அதனால தமிழுக்காக நான் என்னனாலும் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இதை கெட்டதுமே உடனே கணேஷ் மீனா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா உன் பையன் அவன் எந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன
என்ன நடக்குன்னே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பிரகாஷ் வரவும் பார்த்தீங்களா உங்கள் பையன் எப்படிலாம் இருக்கிறான்னு பார்த்தீங்களா அப்படிங்கும்போது என்ன அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படிங்கும்போது உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எரிச்சலோட போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க திரும்பவும் சிபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லவும் எதுக்காக திரும்பி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அத்தைக்கிட்டே இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம பேசுவீங்களா அதுக்காக தான் அப்படிங்கும்போது இங்கே பாரு தமிழ் எனக்கு உன்னை தனிப்பட்ட முறையில் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நீ வந்து ஜானுக்கிட்ட இப்படி 2-3 பொய் சொல்லி வச்சிருக்க பார்த்தியா அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ அதை மட்டும் நீ ஜானுக்கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறவு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீ உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்க பார்த்தியா அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஜானு வந்து எல்லாரை விடையும் உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும் உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சிபி சார் இங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஜானு மகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னோம்னா என்ன நடக்கும்னு தெரியுங்களா அதனால இதுக்கெல்லாம் வந்து ஒரு காலம் வரும். கண்டிப்பாக நான் வந்து ஜானு மகிட்ட இந்த உண்மையை சொல்ல தான் போகிறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அவங்க தமிழ் வந்து ஜெயராணி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகவும் அப்போ உடனே வந்து சாதனத்தை எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சில சாதனங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்க நான் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டு போய் நான் வாங்கிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நான் தமிழ் அப்படிங்கிறாங்க வேணா நான் வேணா போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஜெயராணி கேட்கும் போது அதெல்லாம் வேண்டாமா நீங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாருங்க நான் போய் சாதனத்தை வாங்கிட்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா இவங்க எங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கணேஷ் வந்து குறிஞ்சநாதன் கிட்ட தமிழோட கதையை முடிக்க சொல்லி இருக்கிறாங்க. இதனால வந்து குறிஞ்சநாதன் சில ஆட்களை அனுப்பிவிட்டு தமிழை ஃபாலோ பண்ண சொல்லவும் தமிழும் தனியாக வரவும் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணை தாண்டா நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தமிழை வந்து அப்படியே 4-5 பேர் மூக்கில் ஒரு கர்ச்சிப் வைக்கிறாங்க. உடனே தமிழ் வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் காரில் அவங்க தூக்கிட்டு போகவும் கொஞ்ச நேரத்தில் தமிழ் வந்து தூங்கின மாதிரிக்கு ஆயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே ஜெயராணியை தான் காட்டுறாங்க. ஜெயராணி வந்து தேனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க தேனு இங்கே பாரு தமிழ் வந்து பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டு தானே போறா அவள் போய் எவ்வளோ நேரம் ஆச்சுது இன்னும் அவளை ஆளக்கானலையே அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருமா அப்படிங்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு தேனும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபோன் வந்து தமிழ் ஃபோன் எடுக்கவே இல்லாமல் இருக்குமோ உடனே வந்து அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இவ்வளோ நேரம் ஆச்சுது தமிழ் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜெயராணி சொல்றாங்க தேனு எனக்கு பயமா இருக்கு தேனு அப்படிங்கும்போது அப்படிலாம் நீ பயப்படாதம்மா ஒன்றும் ஆகாது அக்கா வந்து ஃபோனை ஒரு வேலை வந்து சைலண்ட் போட்டிருக்காளா இருக்கும் அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாள் அப்படிங்கவும் சரிம்மா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா குறிஞ்சநாதன் வந்து தன்னுடைய கஸ்டடியில் அவங்க தமிழை வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. ஒரு குடம்லாம் அடைச்சி வச்சிருக்கோமோ அப்போ குறிஞ்சநாதன் கணேஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க நம்மள நீ கவலைப்படாத அவ நம்ம கிட்ட தான் இருக்கிற அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கணேஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்க வந்திருக்காளா திரும்பி அவ போயிடவே கூடாது அவ கதையை முடிச்சாகணும் அப்படிங்கும்போது நீ கவலைப்படாத நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜெயராணி தான் காட்டுறாங்க. இப்போ ஜெயராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குது தேனு வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க அங்கே எங்கேயுமே தமிழை காணலை. அப்போ தமிழுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணுறே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஃபோன் எடுக்கலன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சுது. உடனே சரி நம்ம ஃபோட்டோவை காட்டி நம்ம இங்கெல்லாம் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணியும் தேனும் சேர்ந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க தமிழோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணு அங்கே பார்த்தீங்களான்னு சொல்லி இருந்து ஒவ்வொரு கடையில் கேட்டுட்டு இருக்கும்போது இல்லையே நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கடைசியில் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து சொல்றாங்க ஆமா அந்த பொண்ணை பார்த்து அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அடுத்துதான் என்னாச்சு என் பொண்ணை காணலங்க அப்படிங்கும்போது இல்லை அந்த பொண்ணு போகும்போது ஒரு 4-5 பேர் அவங்க கூட போன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நானும் உங்கள் வியாபாரத்தில் இருந்தனால நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜெயராணி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அவளுக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கும்போது அம்மா நீ கவலைப்படாதம்மா இப்பவுமே நான் சிபி மாமாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிபிக்கு ஃபோன் பண்றாங்க. இது கிட்டதுமே சிபி பதறி அடிச்சு வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் காணலங்கிற விஷயம் ஜானுக்கு தெரிய வருது. இதனால அடுத்தது என்ன நடக்க போகுது ஜானுவும் சிபியும் சேர்ந்து அவங்க தமிழை வந்து குறிஞ்சநாதன் கணேஷ் கிட்ட இருந்து எப்படி காப்பாற்ற போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.